நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நேரடியாக சந்தைக்கு போய் நான் எலுமிச்சம்பழம் வாங்கி ஊறுகாய் தயாரிக்க போகிறேன். எப்படி ஊறுகாய் தயாரிக்கிறேன் என்று பாருங்கள். எலுமிச்சம்பழம் வாங்கிய பின் நன்றாக சுத்தம் செய்து தண்ணீர் இல்லாமல் துடைத்துவிட்டு ஒரு 10 நாள் முன்பு உப்பில் ஊற வைத்து விட்டேன். அதன் பிறகு ஊற வைத்த எலுமிச்சம்பழத்தில் தேவையான அளவு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், வறுத்த மிளகாய் பொடி ஆகியவற்றை பொடி செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். பின்பு தேவையான அளவு நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் ஊறுகாய் தயாரிக்க நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. பின்பு உலர்ந்த பாத்திரம் ஒன்றில் அரைத்து வைத்த கலவை அனைத்தையும் ஊற வைத்த எலுமிச்சம்பழத்தில் சேர்த்து நன்கு கலக்கி கொள்ள வேண்டும். மசாலாவும் கலவைகளும் நன்று கலங்கிய பின் ஒரு பாட்டிலில் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணாடி பாட்டில் என்றால் ரொம்ப நாள் கெடாமல் பாதுகாக்கலாம். இந்த பாத்திரத்தில் சிறிதளவு மசாலாக்கள் ஒட்டி கொண்டே இருக்கின்றன. அதையும் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கொள்வோம். மிகவும் எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் உங்களுக்கும் பிடித்தால் நீங்களும் செய்து பாருங்கள். இப்பொழுது சாப்பிட தயாராகிவிட்டது எலுமிச்சம்பழம் ஊறுகாய். நன்றி நண்பர்களே.